உலகெங்கும் உள்ள தொழில் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்ற பதில் ஒரு மேஜிக்கான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்த கேள்வி, நம்ம சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில மேஜிக் ட்ரிக் எல்லாம் பண்ணலாமே. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மேஜிக் ட்ரிக்ஸ் நம்ம வந்து செட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ முக்கியமாக பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மொபைல் மூலியமாவோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்க சிஸ்டம் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக எடிட் பண்ணி இது மாதிரி மேஜிக் ட்ரிக்ஸை நீங்களும் வந்து செய்ய முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக செய்ய முடியுமோ ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர் கூடயும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் நீங்க mohatechintamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் கேமரா இருந்தாவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மூலமா வெப் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்தாவோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷர்ட்டை வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ அடுத்த ஷர்ட் வந்து இல்லையா, பழைய ஷர்ட் அதை வந்து கையில் எடுத்து வச்சுங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ் மேலே போட்டு அதை வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பழைய ஷர்ட் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இது மாதிரி ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு இன்னொரு கிளிப்பை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எத்தனை ஷர்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுமோ ஸோ அத்தனை ஷர்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இது மாதிரி ரிப்பீட்டடாக வந்து கிளிப்ஸாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்னொரு ட்ரெஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஒரு ட்ராக் ஒரு பொசிஷன் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இன்னொரு ட்ரெஸ் வந்து நான் இப்போ வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பழைய டிஷர்ட் இருந்து இல்லையா, ஸோ அதே மாதிரி என்னோட மேலே போட்டுக்கிட்டு அது வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு இன்னொரு கிளிப் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை ஷர்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமோ அத்தனை ஷர்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எப்படி நான் வந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேம்டெஸ்டா சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டத்தில் இருக்கிறதுனால அது மூலமாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிறகு ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளே ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஷர்ட் வந்து ட்ராக் பண்ண இல்லையா, ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பொசிஷன் எங்கே இருக்கோ அது வரையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொசிஷன். ஸோ அதுவே நான் கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அங்கே கட் பட்டன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வரைக்கும் கட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புது ஷர்ட் ஒன்று மாற்றிக்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஷர்ட் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஸோ அந்த கிளிப் வந்து இப்போ வந்து கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரெக்டாக நான் வந்து ட்ராக் பண்ணி அந்த எக்ஸாக்ட் பொசிஷன் எடுத்து போய் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் இல்லையா அதோட எக்ஸாக்ட் பொசிஷன். ஸோ ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், அப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நான் வந்து பார்க்கறது கரெக்டாக இருக்கும். ஸோ மைன்யூட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஸோ கரெக்டாக இந்த பொசிஷன், ஸோ இந்த பொசிஷன் வரைக்கும் நம்ம கரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கட் பண்ணியாச்சு. அது வரைக்கும் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் வந்து மைன்யூட்டாக சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு லைட்டாக மைன்யூட்டாக நான் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்ப்ளிட்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் கட்டும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து அது வரைக்கும் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை ஷர்ட் போட்டுருக்கீங்களோ ஸோ அத்தனை ஷர்ட் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கங்க. ஸோ மேஜிக் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ண பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி மேஜிக் உங்களால் கூட ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்டில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு மேஜிக் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு பிடிச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான அடுத்த டெக்னாலஜி சம்பந்தமான புதிய வீடியோக்களை உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களது விடைபெறுவது நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.